கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ஜ நந்தகோபகுமாராய ஸ்ரீ கோவிந்தாய நமோ நமஹ. நம்ம நாராயணியத்தில் 62வது தசகத்தில் இருக்கோம். இந்திர யாகம்ன்ற தசகம். அப்போ தன்னுடைய யாகம் தடப்பட்டதை இந்திரனால் பொறுத்துக்கவே முடியல. ஏன்னா சுவாமி இப்போ அந்த மலையரசனுக்கு யாகமாக அதை மாற்றினுட்டார். அப்போது அப்படி பொறுத்துக்காதவர் கலக்கப்பட்ட ரஜோகுணத்தால் மனசு அவருக்கு கொதிச்சுது. அதை 8வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். மனுஷ்யத்வம் யாதோ மதுபிதபி தேவேஷ்வ வினயம் விதத்தே சேன்னஷ்டஸ்திருதச சதசாம் கோபி மகிமா ததச்சத்வம் சிஷ்யே பசுபஹதகஸ்ய ஸ்ரியமிதி பிரவத்தஸ்த்வாம் ஜேதும் சகில மகவா துர்மதநிதிஹி. அப்போது மதுசூதனான விஷ்ணு தான் மனுஷனாக அவதரிச்சிருக்கார்னு இருந்தாலும் தேவாளுக்கு மனக்குறவை செய்வானேன்னு தேவகணங்களால் விவரிக்க முடியாத மகிமை நாசம் அடைஞ்சிடும். அதனால் இடையபதரான கிருஷ்ணருடைய பெருமையை நான் அழிச்சு விடுறேன். அதாவது இந்த யாகம் நடக்காட்டா தேவர்களுக்கு இது உண்டாயிடும், குறைவு உண்டாயிடும். அதனால் இந்த கிருஷ்ணருடைய பெருமையை நான் அழிக்கிறேன்னு கெட்ட மதத்துக்கு இருப்பிடமாக அந்த தேவேந்திரன் உம்மை ஜெயிக்க முற்பட்டான் இல்லையா? அப்போ அப்படி ஒரு துர்புத்தி, துர்மத நிதி, அந்த துர்மதம் அவருக்கு உண்டாச்சு இல்லையான்னு சொல்கிறது இந்த 8வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகம். த்வதா வாசம் ஹந்தும் பிரளய ஜலனம் அம்புரபுவி பிரஹின்வன் பிப்ராண குளிசமயமப்ர பே கமனஹ பிரதஸ்தே ஞைர் அரந்தர் தஹன மருதாத்யைர் விஹசிதோ பவன் மாயா நைவ த்ரிபுவனமதே மோகயதிகம். அப்போ இதில் சில வார்த்தைகளை பார்க்க முடியறது. தஹன மருதாத்யைர் விஹசிதோ, அப்புறம் ஒரு வார்த்தை வருது அம்புர புவி அப்படின்னு. அதாவது தஹன அப்படிங்கிறது இங்கே அக்னிதேவனை குறிக்கிறது, மருதா அப்படிங்கிறது வாயுதேவனை குறிக்கிறது. இப்படியெல்லாம் தைத்தியர்னா அப்படி இருந்த தேவர்களானவா என்ன பண்ணா, அதாவது இந்திரன் உம்முடைய வாசத்தலத்தை அழிக்க எண்ணி ஐராவதத்தின் மேலே ஏறிண்டு வஜ்ராயுதத்தை எடுத்துண்டு பிரளய கால மேக தேவதைகளை ஏவிண்டு தேவாளுக்கிடையே மற்ற அக்னி வாயு தேவர்கள் பரிசகிக்கையில் புறப்பட்டான். ஏன்னா அவளுக்கெல்லாம் தெரிஞ்சது சுவாமியை எதிர்க்கிறது தப்புன்னுட்டு. ஆனால் இந்திரனு கொண்டு மதி கலங்கி இருந்தது. மூலகையும் ஆள்ற கிருஷ்ணா உம்முடைய மாயையை யாரத்தான் மயக்கலை, அதான் சித்த நேரம் அந்த இந்திரன் கூட சலனப்பட்டுட்டான் இல்லையா அப்படின்னுட்டு திரிபுவனை பார்த்தே மோக யதிகம். அப்போது 3 உலகங்களையும் ஆள்ற கிருஷ்ணா சித்த நேரம் அவனும் மோகிச்சுட்டானே அப்படின்னுட்டு சொல்கிறாரு பட்டத்திரி. சுரேந்திர கிருஸ்தேத் த்விஜ கருணயா சைலகிருபயாபி அநாத் அங்கோஸ்மாஹம் நியத இதி விஸ்வாஸ்ய பசுபான் ஆஹோ கிம் நாயாதோ கிரிபிதி தி சஞ்சிந்திய நிவசன் மருத்கேஹே கேஹாதீச பிரணுத முரவைரின் மமகதான். அப்போ தேவேந்திரன் கோபம் அடைஞ்சா கூட அந்தனர் கருணையினாலையும் மலையரசன் அருளாலையும் நமக்கு க்ஷேமம் நிச்சயம்னுட்டு கோபர்கள் நன்னா திருடமாக நம்பினான். அப்போ இந்திரனுடைய எண்ணத்தை அறிஞ்சுட்டு இந்திரன் ஏன் இன்னும் வரலன்னு சிந்திச்சுட்டு இருந்த அந்த முராரியே, குருவாயிரப்பா என்னுடைய வியாதிகளை போக்கி அழுறும் மருத்கேஹா தீச பிரணுத முர வைரின், அந்த வைரின்னா அந்த வியாதிகளை குறிக்கக்கூடிய அப்படிப்பட்டவனே காப்பாத்து. ஓம் ஸ்ரீ புராந்தஹரயே நமஹா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. இதோட நம்ம 62 தசகங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம்.